நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஊர் தலைவரா வந்து சிவராம் வந்து அதிரடியா பொறுப்பெடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த தெரிஞ்சு ரகுராம் வந்து பயங்கரமான கொந்தளிச்சுட்டாங்க. வீட்ல வந்து "நீ என்னோட தம்பியே கிடையாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே மாயா வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்லாம் கூடியிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. "என்னம்மா இந்த நேரத்துல வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் ஊர் தலைவரா இருக்கிறதுக்கு பொறுப்பான ஏத்த ஆள் வந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே கார்லேருந்து சிவராம் வந்து மாசா இறங்கி வராங்க. "என்னம்மா உங்கள் குடும்பத்தில் இருந்தால் ரகுராம் ஐயா தான் சொல்லிட்டு போனார். இனிமே வந்து எங்கள் வீட்டில் இருந்து யாருமே வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வரமாட்டோம். ஊர் கூட்டத்துக்கு எந்த கூட்டத்துக்குமே வந்து நாங்கள் வந்து கலந்துக்கிறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த முடிவையே எடுத்தோம். இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவங்களோட தம்பியை கூட்டு வந்து இவர் தான் ஊர் தலைவராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேம்மா. இதெல்லாம் தெரிஞ்சால் அவர் வந்து திட்டமாட்டாரா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லை பெரியப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த ஊர் பொறுப்பை வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவரால் தான் வாங்கணும். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் பெரியப்பா இருந்தார். இப்போ சித்தப்பாவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஊர் தலைவர்லாம் அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, "ஏய் அதை எப்படி உங்கள் குடும்பத்துக்கு தர முடியும்? உங்கள் குடும்பத்து மேலே கொலைப்பழி இருக்குது. எங்கள் வீட்டு பையனை கொலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊர் தலைவராக இருந்தால் அதெல்லாம் ஒத்துக்குருவோமா? கொலைகார குடும்பம் வந்து இந்த ஊரில் வந்து யாருக்குமே வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கோர்ட்டில் போய் எதுவுமே நிரூபணம் ஆகலை சரியா? இன்னும் குற்றவாளி வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு வழங்கலை. அது வரைக்கும் வந்து நாங்கள் ஒன்றும் குற்றவாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "என்னம்மா உங்கள் பெரியப்பா என்னடானா அப்படி சொல்லிட்டு போகிறாரு, நீ என்னடானா இப்படி சொல்கிற? நாங்கள் யார் பேச்சை தான் கேட்குறது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து மனசு கஷ்டத்தில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு, அவருக்கு நீங்கள் வந்து அந்த பதவியை கொடுத்து தான் ஆகணும் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து வாதாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே சிவராம வந்து சொல்கிறாரு, "ஆமாண்ணே, ஊரில் வந்து இத்தனை நாளாக வந்து அண்ணன் தான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. எதனால அண்ணன் தான் ஊருக்கு பார்த்து பண்ணியிருக்காரு. அவர் இடத்துல இருந்து நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊருக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி குற்றம் குறையெல்லாம் தீர்த்து வைப்பேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து 2, 3 அதிகாரிகள்லாம் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 ஊருக்கு சேர்ந்து ஒரு இது வந்திருக்கு, பள்ளிக்கூடம் வந்திருக்கு. அதை எந்த ஊரில் கட்டினா வசதியாக இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதிகாரி வேறு வந்துடுறாங்க. அங்கே வேறு 2 ஊர் மக்கள் வேறு கலந்துருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ரகுராம் அவங்க ஊர் மக்கள், இன்னொன்று பக்கத்து ஊர் மக்கள் வந்து இருக்காங்க. 2 பேருமே வந்து ஸ்கூல் வந்து எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு தான் வரணும், எங்கள் தெருவுக்கு தான் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சிவராம் வந்து சொல்கிறாங்க, "நிறுத்துங்க நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. "என்ன சொல்லுங்கள்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சிவராம் வந்து சொல்கிறாங்க, "ஐயா இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அதை வந்து சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஊருக்கு தான் அண்ணன் வந்து கொடுத்தாரு. கொஞ்சம் மறந்துட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அதை எங்கள் ஊருக்கு கொடுங்க. 2 ஊருமே வந்து வர்றதை பாதி பாதியாக பிரிச்சுக்கிருவோம். அப்போ தான் வந்து ஊரும் சந்தோஷமாக இருக்கும், ஊர் மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போன வட்டம் வந்து அரசுலேருந்து ஒரு திட்டம் வந்தப்போ அதை உங்ககிட்ட தானே கொடுத்தோம். நீங்கள் வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டீங்க. இந்த வட்டம் ஸ்கூல் வருது, அதை இங்கே கட்டுங்க. உங்கள் ஊரில் இருந்தும் இங்கே வந்து படிக்கட்டும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எதுனாலும் வந்து நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்குருவோனே." அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்து ஊருக்காரங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், போன வட்டம் வந்து ரகுராம் ஐயா இருந்தார். அவர் வந்து போன வட்டம் அந்த திட்டத்தை வந்து எங்கள் ஊருக்காக தான் கொடுத்தாரு. சரிப்பா, இந்த வட்டம் வந்து எங்கள் ஊர் மக்கள் சேர்ந்தெல்லாம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். இந்த வட்டம் வர்ற திட்டம் ஸ்கூலை வந்து இந்த ஊர்லேயே கட்டிடுவோம். அதுக்கடுத்து வந்து எது வந்தாலும் நம்ம பார்த்து பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. "ரொம்ப நன்றிண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவொடனேயுமே வந்து எல்லாருக்கும் சிவராம் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுது. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் அண்ணனை போல தான் தம்பி இருக்காரு. பயங்கரமாக சூப்பராக யோசித்து எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுக்காரு. அது மட்டும் இல்லாமல் முடிவு வந்து சீக்கிரமாக எடுக்காரு. இவரையே வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து தலைவராக வச்சுருப்போம். அதுக்கடுத்து பேசிக்கிடுவோம். இந்த தீர்ப்பெல்லாம் வந்துக்கிறட்டும். அவங்க குடும்பத்து மேலே வந்து குற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து நம்ம தலைவர் பொறுப்பை பற்றி யோசிப்போம். "என்னையா சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஊர் மக்கள்லாம் சரி இவரே இருக்கட்டும் இவரே இருக்கட்டும் சொன்னோடனே அங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரிக்கு வந்து மூஞ்சியே செத்து போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம சிவராம இருக்கார்ல, அவர் வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாங்க. "ரொம்ப நன்றிங்க, என்னைய வந்து நீங்கள் ஊர் தலைவராக பொறுப்பேற்க வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இருக்கட்டும் ஐயா, நீங்கள் வந்து ரகுராம் ஐயா இத்தனை வருஷம் எங்களுக்காக என்ன செஞ்சாரோ அதை செய்வீங்கன்ட்டு உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் இந்த பதவிக்கு உங்களுக்கு கொடுத்தோம்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "நீங்களும் எதிர்பார்க்குற அளவுக்கு நானும் பண்ணுவேன்." அப்படி சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ஊர் மக்கள்லாம் போனோடனே புவனேஸ்வரிகிட்ட வந்து மாயா வந்து சவால் விடுறாங்க. "என்ன புவனேஸ்வரி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாய் ஓவராக பேசினேன், ஃபோன் பேசிட்டு நான் தான் தலைவியாக போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னியே. இப்போ பார்த்தியா, எந்த காலத்துலையுமே வந்து உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் தலைவியாக வரவே மாட்டாங்க. அதுவும் இந்த ஊருக்கு வந்து
உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தருமே இங்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போன உடனேயுமே வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது. அதாவது வந்து நம்ம சிவராம் வந்து ஊர் கூட்டத்துக்கு தான் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு வந்த உடனேயுமே வந்து சிவராம கூப்பிட்டு கேட்காரு. சிவராம் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே வச்சு பேசினா சரியாக வராது, உங்ககிட்ட வந்து நான் தனியாக பேசுகிறேன், வா என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. என்ன சிவராம் எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவருக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. அது வந்துனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏச்சும் முழுங்கி முழுங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. சிவராம் பொய் சொல்லாத, நீ எங்கே போயிட்டு வர எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? அதை ஒரே செகண்டில் வந்து இப்படி சுக்குநூறாக உடச்சிட்டியே. இந்த குடும்பத்தில் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, நான் சொன்னபடி யாருமே நடக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு நானே வருத்தத்தில் இருந்தேன். அது உனக்கே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நீயும் என் பொண்ணும் தான் 2 பேருமே வந்து என் பேச்சை எந்த சூழ்நிலையுமே வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன். அதை விட வந்து என் பொண்ணை விட உன் மேலே அளவுக்கு அதிகமாக வந்து நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். என் சொல்ல நீ வந்து நீ தட்ட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், என் குடும்பத்திலேருந்து யாருமே வந்து தலைவர் பொறுப்புக்கு வரமாட்டாங்க, இந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டம் எதுலேயுமே வந்து பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ நீ போய் ஊர் தலைவராக நின்று நானே வந்து ஊர் தலைவராகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேனா என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே அர்த்தம். உன்னையும் வந்து தம்பியாக நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ என் தம்பியாக இருக்கிறதுக்கே தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் கிட்ட வந்து நம்ம ரகுராம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சிவராம் வந்து அந்த இடத்துல வந்து கண்ணீர் வடித்து நின்றுட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.